ஒவ்வொரு பகுதியாக முன்னாடி சொல்ல வேலையை தொடங்கிட்டு வராங்க. இப்போ மொத்தமாக அறிவிக்கலை, மொத்தமாக பெரிய கூட்டம் போட்டு அறிவிப்போம். இப்போ தஞ்சை, இந்த திருச்சி, பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இதுக்கு அறிவிக்கிறது இதுக்குன்னு வரல. நான் என்னுடைய தம்பி உங்களுக்கு தெரியும், இடும்பவனம் கார்த்தியோட அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கு ஒரு படத்திறப்புக்கு வரேன், அதுக்கு போகிறேன். அதோடு சேர்த்து இது சொல்லிட்டா நமக்கு நேரம் இல்லை, இங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, மற்ற பக்கம் நம்ம போகலாம். அதுக்காக தான். வர தேர்தலில் போட்டியில் வாய்ப்பு இருக்காது. நான் போடல, அது மாதிரி என்ன இருக்குது தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க. அது அப்படி இல்லை. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், நான் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான கட்சி தலைவர் இப்போ ஆளு. அப்படிங்கும்போது என்னுடைய பிரதிநிதிகள் என் தம்பி தங்கைகள் போய் அங்கே பேசுவாங்க. அது நான் இங்கே தான் நின்று வேலை செய்யணும். கடந்த காலத்தில் என் முன்னோர்கள் செய்த தவறு எனக்கு படிப்புனே. இப்போ உதாரணமாக நான் வந்து சொல்கிறேன், எங்கள் அண்ணன் இருக்காங்கல்ல, வைக்கோங்க, அவங்க இந்திய இந்த ஒன்றிய பாராளுமன்றத்துக்குள் பேசிய பேச்சு இங்கே சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபைக்கிட்ட பேசியிருந்தா அவர்களை மிஞ்சிற தலைவரே இருந்துட்டு. அவர் தொடர்ச்சியாக இங்கே கட்சி இருக்கும்போது மத்தியில் போய் அங்கே போய் பேசினதுனால இங்கே கட்சி பெரிய அளவுக்கு உயராமல் போயிடுச்சு. அவர் மட்டும் சட்டசபைக்கிட்ட பேசியிருந்தால் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, அவரை மிஞ்சிய தலைவரோ இருந்துருங்க. அப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு படிப்புனே இருக்குது. இது போய் என் தம்பி தங்கைகள் போய் அங்கே எப்படி பேசுகிறாங்கன்னு மட்டும் பாருங்க. வேட்பாளர் அறிமுகத்தில் சாதி வாரியாக நீங்கள் உள்ள கட்சி சார்பாக சாதி வாரியாக தானே பண்ணுவோம். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னாங்க. சாதி இப்போ நீங்கள் நான் ஒரு டாக்டர், நீங்கள் வரீங்க, என்ன செய்யுதுன்னு கேட்கணும்ல. இந்த இதான் மாத்திரை சாப்பிட்டு போகிறேன்னா செத்து பேர் மாட்டில. நான் சமூக மருத்துவம் செய்கிறேன், அவர் உடற்கூறு மருத்துவம் செய்கிறாரு. அது தேக நலனுக்கு, தேச நலனுக்கு. காலங்காலமாக எங்கள்கிட்ட முடிதிருத்துறவனுக்கும் வண்ணாருக்கும் குயவருக்கும் குறவருக்கும் நீங்கள் சீட் கொடுத்துருக்கீங்களா? யாராவது சட்டசபையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஆதி தமிழ் குடி அவனை நான் அங்கீகரிக்காமல் அப்புறம் தமிழர்னு கட்சி வச்சுக்கிட்டு தமிழ் தேசியம் வச்சுட்டு இருக்கணும். குறவருக்கு சீட்டு கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆதி தமிழ் குடி கொடுத்துருக்கேன், அவன் தானே ஆதி தாய் குடி அவனுக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் என் இனம் சாராத எத்தனை பேர் அமைச்சராக இருக்கேன் இந்த சபைக்குள்ளே? எங்கே இருக்கான்? முடிதிருத்துகிற மருத்துவ குலத்தை சேர்ந்தவன் இருக்கிறான், உள்ளே இருக்கான்னா நீங்கள் சொல்லுங்கங்க, கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். இது சம்மந்தமாக நிர்வாகி கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். இருக்கா தேவேந்திரருக்கு இங்கே ஆதி தமிழ் குடி பறைய இருக்கும், அரசியல் சாசனம் கொடுத்த அங்கீகாரம். நீ என்ன கொடுத்துருக்க? தனி தொகுதி ஒதுக்கப்படலைன்னா இந்த கட்சிகள் கொடுக்குமா? யாராவது மனச்சான்றோடு சொல்லுங்கள். பிறகு கேட்கணுங்க, நீ யாருன்னு கேட்கணும். அதுக்கு தானே வச்சுருக்கேன். நீனு நான் வண்ணார் அப்படின்னு சொன்னால் இவன் அங்கீகரிக்கப்படலை. அதுலேயும் புதர வண்ணார் இருக்கான். கவுண்டரில் குடும்ப கவுண்டர் இருக்கான்ல, வேட்டு கவுண்டரை நீ அங்கீகரிக்கிறியா? முதல்ல வெள்ளாள கவுண்டருக்கு இருக்கிற மதிப்பு ஆடு மேய்க்கிற குடும்ப கவுண்டர் கொடுத்துருக்கிய. அப்புறம் தெரிஞ்சாதான் இதில் யார் நிராகரிக்கப்பட்டிருக்கான்? அரசியல் அதிகாரம் இல்லாமல், அங்கீகாரம் இல்லாமல் கீழே கிடக்கிற தமிழ்ச்சமல் தாழ கிடப்போரை தற்காத்து நிற்பதே தர்மம்ங்கிறாரு எங்கள் தாத்தா வைகுண்டர். உங்களுக்கு உலகத்திலே உயர்ந்த மனிதன் யாருன்னா கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்குறதுக்கு எவன் குனிகிறானோ அவன் தாண்டா உயர்ந்த மனிதனுங்கிறான். அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூக மக்களை முன்னேற்றாமல் அப்புறம் என்ன புரட்சி இருக்குது? அப்புறம் என்ன சமூக மாறுதல், சமூக நீதி இருக்குது? அப்புறம் நீங்கள் குடிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்க சொல்கிறோம்? யார் நிராகரிச்சிருக்கா? இப்போ இடஒதுக்கீடுன்னு முறை எதுக்கு வந்தது சொல்லுங்கள்? நீங்கள் படித்த அறிஞர்கள் தானே. எதுக்கு இடஒதுக்கீடு முறை வந்தது? எதுக்கு வந்தது? நான் பெற்ற தாய் 5 பிள்ளையை பெற்றிருக்கேன்னா எவன் சவள பிள்ளையா ஒரு ரொம்ப நோஞ்சனாக இருக்குன்னா அவனுக்கு கூட ஒரு வாய் சோறு விட்டுவேன். அது தாயின் அன்பு. அது மாதிரி தான் இந்த இடஒதுக்கீடு. எவன் காலங்காலமாக நிராகரிக்கப்பட்டிருக்கான், கல்வி மறுக்கப்பட்டிருக்கு, வேலை வாய்ப்பில் மறுக்கப்பட்டிருக்கு, அரசியல் அதிகாரத்தில் அவனுக்கு இடம் இல்லை, அவனுக்கு தேடி தேடி கொடுக்குறது தான் இடஒதுக்கீடு. அதானே நாடு, அதானே மக்களாட்சி, அதானே ஜனநாயகம். அது இல்லாமல் என்ன கேட்குறீங்கன்னா கேட்டு தான் செய்கிறோம். இந்த கட்சியில் எத்தனை பேர் முத்திரையருக்கு இடம் கொடுக்குது? நீ தனியாக சாதிக்கு கட்சி வச்சா சீட்டு கொடுப்ப, உடையாருக்கு கொடுப்ப, புரியுதா? தேவேந்திரருக்கு கொடுப்ப, கொங்கு வேளாள கவுண்டர் கொடுப்ப. இருங்க, அமைதியாக இருங்க. நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் அப்போது அது இல்லாமல் பொதுவான ஒரு அமைப்பு யார் கொடுக்குறாங்க? அதை பார்க்கணும்ல. நீங்கள் வேறு கேளுங்க சார். இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு சாதி வாரி கணக்கு. அவர் என்ன நேற்று கட்சி ஆரம்பித்தாரா?
இவ்வளோ நாள் என்ன ஆழ்நிலை தியானத்தில் கோமாவில் இருந்தார, நினைவற்ற நிலையில் படுத்திருந்தில்ல. இந்த நாடு விடுதலை பெற்ற காலத்தில் அரை நூற்றாண்டு அந்த நாட்டை ஆண்டது யார்? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆண்டது யார்? உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி, உங்கள் அப்பா, அப்புறம் நீங்கள். இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? என்னமோ இப்போ தான் அரை மயக்கத்திலேருந்து எழுந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கிறீங்க. அதுவும் தேர்தல் வரும்போது எங்கள் மேலே பாசம் வருது, மீனவர் பாசம் வருது, விவசாயி மேலே பாசம் வருது. எல்லாம் நாடகங்கள். நீ என்ன போயிட்டுருக்கிறீங்க? வேஷத்தை எத்தனை நாளைக்கு போடுவீங்க இதெல்லாம்?